CMF Phone 1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய ரிவ்யூ கண்டிப்பா வேணும் வேணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. பிராண்டும் நிறைய அப்டேட்ஸ் இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சாலிடாக 4 ரீசன் இருக்குது. வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு 3 ரீசன் இருக்குது. திஸ் ஆர் தட் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி 2 காரணம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்றதா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஃபி வெப்சைட்டுக்கு தான். எஸ், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோனை வித்துட்டு புது ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் அதுக்கு சரியான ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா டாஃபின்னு இந்த வெப்சைட்டில் வந்து ஈஸியாக உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோனை வித்துட்டு பணமாக மாற்றிக்கலாம். இவங்க டைரெக்டாக அவங்க இடத்துக்கே வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு பணமும் கொடுத்துருவாங்க. உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் கிடையாது, பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், உங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து இங்கே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட டாஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. இவங்க டாஃபி வெப்சைட்டுடைய ஆப் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இவங்களுடைய சர்வீஸ் சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. துபாயில் கூட இவங்களுடைய சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ். பாக்ஸ் உள்ள வெறும் ஸ்மார்ட் ஃபோன், சிம் இஜெக்டர் டூல், கேபிள், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் தான் இருக்குது. அடாப்டர் பாக்ஸில் கிடையாது, நீங்கள் தனியாக தான் வாங்கணும். 33 வாட் அடாப்டர் தனியாக வாங்கணும் அப்படின்னா அது 800 to 900 இந்த ப்ரைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிபியூ கேஸ், பேக் பேனலில் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஏதாவது நீங்கள் போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற பிராண்ட் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, பட் இதில் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நிறைய ஆக்சசரிஸ் வருது. பேக் பேனல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸ் எல்லாம், அதையும் வந்து நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதே சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டூவல் சிம், நீங்கள் 2 சிம் அப்படி இல்லைனா ஒரு சிம் எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே கால் குவாலிட்டிக்கு ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணேன். கால்ஸ் நல்லாவே நீங்கள் பேச முடியும். கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் கூகுள் டயலர் அப்படிங்கிறதுனால கால் ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணும்போது வந்து எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகும். அனௌன்ஸ்மெண்ட் போகக்கூடாது அப்படின்னா கால் ரெக்கார்டிங் விஜிட் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நார்மல் கால்ஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் காலையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எதிராளுக்கு தெரியாமல். 5G நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட்ஸோட வருது. ஸ்பீடுமே நல்லா இருக்குது. 4G நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. டியூரபிலிட்டிக்கு IP52 ரேட்டிங். ஸோ லேசாக தண்ணி பட்டாலோ டஸ்ட் ஆனாலும் எதுவுமே ஆகாது. பயோமெட்ரிக்ஸ்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குவிக்காக அன்லாக் ஆகுது. ஸோ பேசிக் ஃபீச்சர் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட், நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஏன்னா பொதுவாக 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான ப்ளோட்வேஸ், தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நத்திங்கில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் CMFல உங்களுக்கு நத்திங் OSோட வருது. ஒரு க்ளீன் UI, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தராங்க. அடுத்த ஹைலைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு வித்தியாசமான டிசைன். இன்னும் சொல்ல போனால் பேக் பேனலை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேறு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபினிஷுமே வந்து ப்ளூ கலரில் வீகன் லெதரில் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிரிப் நல்லாயிருக்கு. அதோட பட்டன்ஸ் எல்லாமே ஒரு மெட்டல் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு டிசைன். பேக் பேனல் சேஞ்ச் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பேட்டரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பேக் பேனல் நம்ம ரிமூவ் பண்ண தான் செஞ்சோம், சேஞ்ச் பண்ணவும் செஞ்சோம். ஸோ இப்போது மறுபடியும் வந்து பேக் பேனல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இதை வந்து ஒரு விண்டேஜ் ஸ்டைல் இல்லைனா ஒரு த்ரோ பேக் ஸ்டைலாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கவும் செய்யுது. அதனால் வந்து டிசைனும் ஒரு பெஸ்ட் திங் தான். அடுத்ததாக இதோட பேட்டரி லைஃபும் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, கூடவே வந்து 33 வாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 நிமிஷத்தில் 50% ரீச் ஆகிடும். ஃபுல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 hour 15 minutesல உங்களுக்கு ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடுது. ஸோ குவிக் சார்ஜ். அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லாயிருக்கு. ஏன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து தாராளமாக 7 to 8 hours வந்து உங்களால் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளேவும் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.67 inches 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வைட் L1 சப்போர்ட். அதோட பிரைட்னஸுமே நல்லாயிருக்கு. இன்டோர் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பிரைட்டாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். யூடியூப்பில் HDR சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில்
none காட்டுது. இருந்தாலுமே full HDல நீங்க ஸ்ட்ரீம் பண்ணலாம். கலர்ஸ் நல்லா இருக்கு. டீப் பிளாக்ஸா இருக்கட்டும் இல்ல பிரைட் கலர்ஸ் ரொம்பவே வைப்ரண்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்க பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைல் தான். பட் 15000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா டிஸ்ப்ளே குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ரொம்பவே நல்லா இருக்கு. அதுதான் இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ஓகே டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்காது. ரெண்டு விஷயம். ஒன்னு கேமரா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது MediaTek Dimensity 7300. இது 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். கிளாக் ஸ்பீட் 2.5 GHz. GPU Mali G615. இது கூடவே LPDDR4X RAM, UFS 2.2. AnTuTu ஸ்கோர்ஸ் 6 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. அதோட CPU throttling டெஸ்ட் நீங்களே பார்க்கலாம். throttle ஆச்சு. ஏன்னா MediaTek Dimensity 7300 ஒரு வாட்டி கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. ஒரு வாட்டி அந்த அளவுக்கு இல்ல. இவங்க 7200 கொடுத்துருக்கலாம். அதுவும் இதுவும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதே கேமிங் BGMIல செட்டிங் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்கு. கேம் பிளே ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருந்தது. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஓகே, கேம்க்கு இது ஆவரேஜ் தான். அடுத்தது இதில் ஆவரேஜ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா கேமராவும் சொல்லலாம். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனி IMX 882 சென்சார். இது கூடவே டெப்த் சென்சார் 2 மெகா பிக்சல் ஸ்மார்ட் சென்ஸ் சென்சார். ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலுக்கு கேலக்ஸி கோர் சென்சாரோட வருது. இமேஜ் குவாலிட்டி நல்ல லைட் கண்டிஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸோட உங்களுக்கு பிக்சர் கேப்சர் பண்ணுது. கலர்ஸுமே நல்லா இருக்கு. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி பூஸ்டப் பண்ணி பூவுடைய கலர், ஸ்கை, அதுக்கப்புறம் இலையுடைய கலர் எல்லாமே உங்களுக்கு நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கு. அதே நீங்கள் சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பட் அதுவுமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லையும் HD டிடெக்ஷன் நல்லா இருக்கு. அதே செல்ஃபி கேமரா நிறைய பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லாவே வந்து உங்களுக்கு பிளர் எஃபெக்டோட பிக்சர் கிளிக் பண்ணுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படி கிளிக் பண்ணாது. பட் இதில் வந்து உங்களுக்கு பிளர் எஃபெக்டோட டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி தான் காட்டுது. பட் அதுவும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வீடியோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 1080 60 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸ்டெபிளைஸ்டாவே ரெக்கார்ட் பண்ணுது. கலர்ஸ் டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. லோ லைட்லயுமே நல்லா இமேஜஸ் கிளிக் பண்ணுது. அங்க கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டீடைல்ஸ் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணுது. சுத்தமா லைட்டே இல்ல அப்படின்னா வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேட்ச் பண்ணும். கேமரால குறை அப்படின்னு சொல்லணும்னா வந்து வைட் ஆங்கிள் இல்ல. இங்க செகண்டரி சென்சார் வைட் ஆங்கிள் கொடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ CMF Phone 1ல என்ன இவங்க இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம், இது நல்லா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சார் வேல்யூ. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து சார் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு 1க்கு கீழே தான் இருக்கும். இது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. பட் இருந்தாலுமே மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு கம்பேர் பண்ணும்போது சார் வேல்யூ அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் சார் வேல்யூ வந்து உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரேடியேஷன். அடுத்ததான் வந்து பேசிக் திங் அடாப்டர் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற எல்லா பிராண்ட்ஸுமே பாக்ஸோடையே வந்து சார்ஜர் பண்டில் அப் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அடாப்டர் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ட்ராபேக் தான். அடுத்தது ஆடியோ அப்படின்னு சொல்லும்போது இது மோனோ ஸ்பீக்கர்ஸோட வருது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சில பிராண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே மிஸ்ஸிங். ஸோ CMF Phone 1 ரிவ்யூவில் என்ன நல்லா கொடுத்துருந்தாங்க, என்ன இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம், என்ன ஆவரேஜ் அப்படிங்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம். உங்களில் எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.